ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ChatGPT நம்ம லைஃப்குள்ளே வந்தது. பட் அன்னிலேருந்து நீங்கள் இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏஐக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். பட் நீங்கள் ஏஐயை கற்றுக்கல அப்படின்னா ஏஐயை கற்றுக்கிட்ட ஒருத்தர் உங்களோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இன்றைக்கி நீங்கள் ChatGPTயை தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு ஆல்ரெடி ஏஐ பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது 1% ஆஃப் ஏஐ கூட கிடையாது. This video is everything that you need, not just for the technical people, non-technical-ஆக இருந்தாலுமே everything from scratch. ChatGPT-யை பெட்டராக யூஸ் பண்ணுறதுலேருந்து ஏஐ ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏஐ ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு இது ஒரு ஆண்ட்ரூ என்ஜியோட கோர்ஸ். இப்போ இந்த கூகுளோட ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ்க்கு பின்னாடி ஒரு பிரெயின் இருக்குல்ல, ஏஐ இருக்குது ஃப்ரண்ட் ஃபேஸில் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அந்த என்டையர் பிரெயின் டீமை லீட் பண்ணது இந்த ஆண்ட்ரூ என்ஜி தான். இன்ஃபேக்ட் இவர் சூப்பர் பாப்புலர் இந்த ஏஐ வேர்ல்டில். ஸோ இவரே சொல்லிக் கொடுத்துருக்க இந்த ஏஐ ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கோர்ஸில் தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது பேசிக்கலி நான் டெக்னிக்கல் பீப்புள் யாராக இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏஐனா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஏஐ நீங்கள் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு ஃபஸ்ட் கோர்ஸாக இருக்க போகுது. அண்ட் இது கோர்ஸரால் அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியல் எய்டை யூஸ் பண்ணி தான் உங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடியும். பட் இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா யூடியூப்பில் ஆல்ரெடி இதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இது பார்த்தோன்னே ஏஐ பற்றி ஒரு ஃபேரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஐடியாவிலேருந்து நெக்ஸ்ட்டு ChatGPTயை நிறைய பேர் ஆல்மோஸ்ட் டெய்லி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த ChatGPT கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான வே இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ நான் டெக்னிக்கல், இப்போ நீங்கள் ஒரு ChatGPT கிட்ட ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அந்த கொஷனை ஃப்ரேம் பண்ணி கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பெட்டர் ஆன்சரை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை, அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸை பெட்டர் ஆகிறதுக்கு இது ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் கற்றுக்க முடியும். பட் ஆனால் இந்த 30 மினிட்ஸில் நீங்கள் கற்றுக்கிறது உங்களோட ஏஐ யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அண்ட் இதுக்கு ChatGPTயோட பேரண்ட் கம்பெனி ஓப்பன்ஏஐயில் ஓப்பன்ஏஐ அகாடமிலேயே ஒரு கோர்ஸ் இருக்குது. இது கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இது ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் பார்க்குற வீடியோஸ் தான் அது. ஸோ இந்த 20 மினிட்ஸில் வீடியோஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி ப்ராம்ப்ட்டை பெட்டராக பண்ணணும் அப்படின்னு தெரியும். என்னடா அது ப்ராம்ப்ட்டில் நான் தான் கொஷின் கேட்க போகிறேன், அது ஆன்சர் சொல்ல போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா இது 3 பில்லர்ஸ் அடங்கி இருக்குது. இதில் ஒன்று, ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் எதை பற்றி கிட்ட கேட்குறீங்க அண்ட் அதுக்கு ரிலேட்டடான என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரியணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கிட் கிட்ட ஏதோ ஒரு கொஷின் கேட்க போகிறீங்க, அந்த கிட்டுக்கு அதை பற்றி சம்மந்தமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த கிட்டுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தான் அதுக்கு ரிலேட்டடான கொஷின் கேட்பீங்க. அதே மாதிரி தான் ChatGPT கிட்டயோ இல்லை ஜெமினாய் கிட்டயோ இல்லை நீங்கள் எந்த ஒரு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே. இது ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா அது என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுல அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். மூணாவது, அதுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் கிளியராக கிளாரிஃபை பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு கொடுக்க போகிற ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டர் ஆர் பெஸ்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸாக அதால் கொடுக்க முடியும். இது டெக்னிக்கல் பீப்புளுக்கும் ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஏஐ கேப்பபிலிட்டியோட இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராடக்ட்டில் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஐயில் ரிலை ஆகிருப்பீங்க. அப்போது அந்த ஏஐ கிட்ட நீங்கள் ஆக்சுவலி ப்ராம்ப்ட்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த ப்ராம்ப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுது. அந்த ரெஸ்பான்ஸை தான் நீங்கள் உங்கள் யூஸருக்கு காட்ட போகிறீங்க. ஸோ இதனால் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இட் பிளேஸ் அ வெரி ஹியூஜ் ரோல். பட் இது முடிச்ச உடனே தான் நெக்ஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது இந்த கேம். இது வரைக்கும் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. பட் இதுக்கு மேலே ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஐடியா இருக்கும் உங்ககிட்ட, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்க, அந்த கோடில் ஒரு சொல்யூஷன் மிஸ் ஆகுது. இல்லை நீங்கள் எழுதியிருக்க கோடில் ஏதோ ஒரு எரர் இருக்குது, அந்த எரரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களோட மோட்டிவ் என்னவா வேணா இருக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் ஏஐயில் இதுக்கு மேலே கோட் பண்ணி இல்லை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க ஏஐயில் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி அப்படின்னா அப்போது இந்த நெக்ஸ்ட் விஷயம் வைப் கோடிங். இந்த வைப் கோடிங் அப்படிங்கிறத இந்த டேர்மையே காயின் பண்ணது ஆண்ட்ரிச் கர்பத்தி அப்படின்னு ஒருத்தர். ஸோ இவரும் இன்னொரு பிக் ஷாட். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆண்ட்ரூ என்ஜி எப்படியும் அந்த மாதிரி இந்த ஆண்ட்ரிச் கர்பத்தி அப்படிங்கிறவரும் இஸ் அ வெரி பிக் ஷாட். ஏன் பிக் ஷாட் அப்படின்னா பேசிக்கலி இந்த ஓப்பன் ஏஐயோட ஃபவுண்டிங் மெம்பராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா டெஸ்லாவில் ஒர்க் பண்ணார். இவரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த வைப் கோடிங் அப்படிங்கிற டேர்மை இவர் தான் காயின் பண்ணார். அண்ட் நீங்கள் ஜென்ரலாக ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னா இவரோட யூடியூப் சேனல்லையும் இவர் கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவரோட ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏன்னா அவர் இன்டெப்த்தாக எந்த விஷயத்தை அப்படின்னாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ஸோ இப்போ இந்த வைப் கோடிங்கை கற்றுக்கிறதுக்கு ரிப்பிலிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ரிப்பிலிட்டோட வைப் கோடிங் 101 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து மோர் லைக் நீங்கள் குட்டி குட்டி வீடியோஸ் பார்த்து அவங்களோட அந்த டெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்து, அதாவது டெக்ஸ்ட் கோர்ஸை பார்த்து தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது யூடியூப்பில். இது வந்து நிக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக்கலாக ஃப்ரம் ஸ்க்ராச் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுலேருந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான என்டையர் ப்ராசஸை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், இவர் பில்டும் பண்ணியிருப்பார். பட் ஜென்ரலாக நான் என்ன பிலீவ் பண்ணுவேன், இது வரைக்கும் நான் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இந்த ஏஐ கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட ரியாலிட்டி என்ன, ஹேண்ட்ஸ் ஆன், யூ ஹாவ் டு கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி. ஸோ அதனால் இந்த வைப் கோடிங்கில் க்ரூஷியலான பார்ட்டே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்து முடிச்ச உடனே ஒரு சின்ன ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த ஐடியாவை நீங்கள் வந்து ஒரு ஆப்பாக இல்லை ஒரு வெப்சைட்டாக வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். This gives you the entire exposure that you need into the vibe coding world. Software engineers AI யூஸ் பண்ணுறது it's completely different from இந்த vibe coding. ஏன்னா சாஃப்ட்வேர் engineers அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கணும். நீங்கள் என்ன ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஃபீச்சரோட கோட் பேஸ்க்கான ஐடியா இருக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு ஏஐக்கு கொடுக்க போகிற டாஸ்க் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டியது Claude கோடோட ஆக்ஷன். There isn't any proper course on how சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கேன் யூஸ் ஏஐ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான கோர்ஸ் வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டில் எதுவுமே அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து கொடுக்கறது கிடையாது. ஃப்ரீ கோர்சஸ்லாம் இருக்கட்டும், இன்ஃபேக்ட் வந்து பெய்ட் கோர்சஸில் கூட வந்து எய்தர் டேரெக்டாக வந்து இன்டெப்த் ஏஐக்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க, இல்லை வந்து மோர் ஓவர் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். தவிர ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறவங்க எப்படிலாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து ஐ மீன் லைக் நாங்கள் என் ஆஃபீஸில் இருக்கட்டும் நிறைய வாட்டி வந்து நாங்கள் வந்து என் கொலீக்ஸே வந்து என்ன மாதிரிலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறது, நான் எப்படிலாம் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிடலாம் கூட வந்து இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கற்றுக்க வேண்டியது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட பெட்டர் வே டு யூஸ் இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிடல. பட் ஆனால் இந்த Claude, அதாவது வந்து Claude அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ஒரு கோடிங் டூல் வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து இந்த Claude தான். ஸோ இந்த Claudeோட Anthropic அப்படிங்கிற அவங்களோட பேரண்ட் கம்பெனி கிட்டேருந்து இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது, விச் இஸ் Claude Code 101 ஆர் Claude Code Actions அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், எப்படி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கோங்க. இட் ஹெல்ப்ஸ் யூ actually improve a lot while you code using these kind of AI tools. Or maybe நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா காமெண்ட்ல சொல்லுங்க, if I should make a course on this. இது வரைக்கும் வந்து ஏஐல எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டோம். பட் ஆனால் இதுக்கு மேலே இருக்கிறது சூப்பர் பவர்ஃபுல்லான கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஏஐ. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது அட்வான்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கற்றுப்பாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறமா இருக்க லெவல் தான் நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது டிசைட் பண்ண போகிற ஒரு லெவல். இது வந்து ஒரு 2 பார்ட்டாக நான் வந்து பிரிப்பேன். ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா லேர்னிங் த அட்வான்ஸ்ட் ஏஐ கேப்பபிலிட்டிஸ், அதாவது வந்து ஏஐயில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கான சில கேப்பபிலிட்டிஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏஐயே இன்டெப்த் வந்து கற்றுக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸில் இன்டெப்த் இறங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி மார்னிங் எழுந்துக்கிறேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும். இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி என்ன மெசேஜ்க்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த என்டையர் ரெஸ்பான்ஸையும் ஜென்ரேட் பண்ணி நான் நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் ஐட்டம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸையும் டெய்லி மார்னிங் 10 o'clock அப்படின்னா என்னோடய ஃபோனுக்கு வரணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் என்கிட்ட இருக்குது. அந்த டாஸ்க்கு நான் வந்து Claude கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அது டெய்லி அதை பண்ணும். அந்த கேப்பபிலிட்டி Claude கிட்ட இருக்குது. இன்னொரு விஷயம், இதை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஸ்லாக்ல வந்து இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வந்து சில மெசேஜஸ் வரும். இந்த மெசேஜஸை நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வந்து ஆக்ஷன் ஐட்டம்ஸோடு கொடுக்கலாம். இந்த கேப்பபிலிட்டியை நீங்கள் Claude கிட்ட சொல்ல முடியும். அது டெய்லி வந்து ஸ்கெடியூல் பண்ணி அந்த டாஸ்க் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அது டெய்லி மார்னிங் கொடுக்க முடியும். இப்போது என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட நான் இதை பற்றி சொல்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான், எனக்கும் இது வேணும், எனக்கும் வந்து இதை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுக்கலாம். பட் ஆனால் அதே வந்து இன்னும் கொஞ்சம் பாலிஷ்ட் வேல அதை ஒரு ஸ்கில்லாக நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபைல் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அதை கொடுக்க போகிறீங்க. அந்த ஃபைலையும் வந்து நீங்கள் அந்த Claude கிட்டே சொன்னீங்க அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ChatGPT கிட்ட கூட தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிறது. ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிறது.
ஸ்கில்ஸ் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிறது. செகண்ட் ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து ஒன் வே. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சின்ன டாஸ்க்கு முடிக்க சொல்லியிருக்கேன். அந்த டாஸ்க்கை வந்து இப்போ நான் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்கில்ஸை யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் மேக் இட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தேடிட்டுருக்கீங்க. உங்களோட ChatGPT-யா இருக்கலாம், இல்லை Claude-ஆ இருக்கலாம், இதில் வேணா இருக்கலாம், இல்லை Gemini-யா இருக்கலாம். இது மாதிரி AI டூல்ஸில் தேடிட்டு இருக்கும் போது நீங்கள் திடீர்னு அப்படின்னு இந்த இன்ஸ்டாகிராமில் போய் டேரெக்டாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த Claude-யோ இல்லை ChatGPT-யோ சர்ச் பண்ண சொல்கிறீங்க. இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் நேமை மாற்ற சொல்ல போகிறீங்க. இல்லை உங்களோட பயோவில் போய் இந்த லிங்க்கை ஆட் பண்ண சொல்ல போகிறீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்ஸை எக்ஸ்டர்னல் சிஸ்டமில் ஒரு AI டூல் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ஃபஸ்ட்டு அதுக்கான அந்த சிஸ்டம் கிட்ட பேசுகிறதுக்கு இந்த ஏஐக்கு ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒன் வே டு அச்சீவ் தட் இஸ் MCPs. MCPs அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டாபிக். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து தே ஆர் பிஹைண்ட் இட். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இப்போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எல்லா ஹியூமன்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தீஸ் AI டூல்ஸ். எல்லாத்துக்குமே வந்து சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து டு ஆஸ்க் சம்திங், எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த மாதிரி AI டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அவங்களோட சிஸ்டம் வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் ஆர் AI சிஸ்டம் ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தீஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கு MCPயை வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த MCPs பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்ட் AI கேப்பபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெரி குட் கோர்சஸ் இந்த Claude 1-on-1ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த MCPஸ்க்கு வந்து சில ஸ்பெசிஃபிக்கான சில ஒரு ஸ்மால் டுட்டோரியல் இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் பற்றி இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் AI கேப்பபிலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு Claudeோட, அதாவது Anthropic-ஓட இந்த Claude 1-on-1 டுட்டோரியல்ஸ் ஆர் பேசிக்லி கோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே இது எல்லாத்தையுமே உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இது முடிச்சதுக்கப்புறமா திங்ஸ் கெட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஹியர். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னாலுமே யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஹியர். AI பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா இட் பிகம்ஸ் அ வெரி காமன் திங் தட் வுட் பி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டு பி நோயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஃபஸ்ட் விஷயம் LLMனா என்ன அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஆண்ட்ரிச் கர்பத்தியோட இந்த வீடியோ பார்த்தீங்க யூடியூப்பில் அப்படின்னா இட்ஸ் அ வெரி எக்ஸலண்ட் வீடியோ டு கெட் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்த LLMஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி, LLMஸோட கேப்பபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இல்லாமல். பட் ஆனால் இதுக்கும் பின்னாடி இந்த மிஷின் லேர்னிங் வேர்ல்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி வந்து மிஷின் லேர்னிங்கை வந்து ஏஐயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மிஷின் லேர்னிங் ஆல்கரிதம்ஸ்னால் என்ன, இந்த ஏஐ வந்து எப்படி இட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட் தட் யூ கிவ், அண்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அது எப்படி வந்து அதுக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் கூட கனெக்ட் பண்ணுது, டோக்கனைசேஷன்னா என்ன, இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு கோர்ஸரால் இந்த கோர்ஸை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வந்து இதிலேருந்து உங்களுக்கு வந்து டெப்த் வந்து நீங்கள் வந்து இப்போ ஏஐ ரோல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து யூ கேன் லேர்ன் அபவுட் தீஸ். பட் இல்லை யூ ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் அபவுட் வாட் த ஏஐ வேர்ல்ட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். This is something that is going to make you have very sound knowledge on these AI related stuff. So இதுக்கு next very interesting videos coming up, which is my investments and how much I spent from my 60 LPA salary. Commentல சொல்லுங்க when do you need that video அப்படின்னு சொல்லி, and next video உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். Let me know if I should make a course on AI.